Come dance with me before you go. Come dance with me before you go.
ஒரு மனிதர் எடுத்துக்கொண்ட பணியை செம்மையாக செய்து ஒரு சின்சியாரிட்டியோட அந்த பணியை செய்து கொடுப்பார். அவர் நம்பி எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையிலே ஒரு முழுச்சா இருக்கு, ஒரு ஆக்கப்பூர்வ இன்னும் கொடுத்தா அந்த வேலை பண்ணி கொடுப்பார். சுவாமி ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றினார். கூட ஒரு 5 நாட்கள் எரிமையில் போய் ஒரு 10 பேரை கூட்டு போய் எல்லாம் ஒன்றா இருந்து அன்னதானம்லாம் பண்ணி பெரிய ஆத்மீயக்காரர்கள் அவர் கூட வந்து அந்த கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகசாமி, மாவட்ட பொருள் சத்தியசாமி, இவங்க 3 பேரை சொல்றார். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் ஒற்றுமையா வந்து பல மருத்துவ முகாம்கள் ஐக்கியங்கள் 500 பேருக்கு மேல கண்முகாம் நடத்தி கொடுத்துருக்காங்க. சாமி தொடர்ச்சியா சாமி ரொம்ப அமைதியானவர், யாரும் சொல்லவே இல்லை. 3 பேர் சொல்லியிருக்காரு. சாமி சொல்லிட்டு ஒரு விழா வந்திருக்கோம் இன்னைக்கு. இருந்தாலும் அவருடைய ஒரு சேவைக்கு அவருடைய ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப சந்தோஷம். மாவட்ட பொருளாளர் சண்முகசாமி, கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர், இவரெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டியவர். பணியை ஃபுல்லாக சபரிமலைக்காக சேவை செஞ்சிட்ருக்காரு. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் எல்லோரும் நலனுடன் வாழ வேண்டுகிறோம். சுவாமியே சரணமை. சாமி சரணம். எங்கள் மதிப்புக்குரிய
தலைவர் கிழக்கு மாவட்ட தலைவர் குணசேகரன் அவர்கள் ஐயா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ரொம்ப அமைதியானவர், நல்ல பொறுப்பாக எல்லா வேலையும் செய்வார். அதனால் அவரோட இந்த 70வது பிறந்த நாளில் நாங்கள் கலந்துக்கிட்டது பெருமையாக இருக்குது. அவர் நல்ல நீடூடி வாழ, தம்பதிகள் நல்ல நீடூடி வாழ வேண்டி சபரிமலை ஐயப்பனுக்கு கேட்குற மாதிரி நாங்கள் 3 கூட்டு சரணம் போடலான் இருக்கோம். சுவாமி சரணம், சுவாமி சுவாமி சரணம். மகிழ்ச்சி சார். ரொம்ப யோசிச்சோம். ஆனா ரொம்ப அழகா அந்த சுவாமிகள் எங்க பெருப்பாவை பத்தி பேசி மங்களகரமா ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். இந்த வருஷத்தோட ஆரம்பமும் நம்ம இங்க தான் சந்திச்சோம் எல்லாரும் ராகவோட பர்த்டேக்காக. இந்த வருஷம் நிறைவிலையும் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். இன்னொரு மகிழ்ச்சியான நிகழ்வு எங்க பெரியப்பாவோட 70வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக. எல்லாருக்கும் இந்த வருஷம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வர எல்லா வருஷமுமே உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். அன்பே சிவம், இது திருமூலர் மந்திரத்தில் வர வார்த்தைகள். இந்த 2 வார்த்தை தான் நம்ம மனித வாழ்க்கையோட முழு அர்த்தமும் அடங்கி உள்ளது. தெய்வம் கோயிலுக்குள்ள மட்டும் இல்லை, ஆனால் மனிதர்களோட மனத்துக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்புன்றது வெறும் உணர்ச்சி இல்லை, பசியில வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, கண்ணீரோட நிற்கிறவங்களோட கண்ணீரை துடைப்பது, வேறுபாடுகளை மறந்து மனிதனை மனிதனாக மதிப்பது தான் உண்மையான அன்பு. இன்று நாம் தெய்வத்தை தேடி பல இடங்களுக்கு செல்கிறோம். ஆனால் திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அன்பு உள்ள இடமே சிவம், அங்குதான் மனிதநேயம் மலர்கிறது. அன்பு இல்லாத அறிவு அர்த்தமற்றது, அன்பு இல்லாத வழிபாடு வெறும் பழக்கம். ஆனால் அன்புடன் வாழும் வாழ்க்கையே உண்மையான ஆன்மீகம். அன்பே சிவம். இது இந்த வார்த்தைகள் எதுவுமே நான் எழுதின வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலாக சாட் ஜிபிடியில் போட்டு அன்பே சிவம்னா என்ன, எனக்கு ஒரு 1 minute ஸ்பீச் கொடுன்னு சொன்னேன். அது அழகாக இந்த வரிகளை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த வரிகளை நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எங்கள் பெரியப்பா பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் பெரியப்பாவை பற்றி மட்டுமே யோசித்து எழுதின மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அன்புனா என்னன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. பசியில் வரவங்களுக்கு உணவு கொடுக்கறது, கண்ணீருடன் நிற்பவரின் கண்ணீரை துடைப்பது, வேறுபாடுகளை மறந்து மனிதனை மனிதனாக நினைப்பது. இது எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு இருக்கவர் எங்கள் பெரியப்பா. அது சொல்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, கர்வமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனிதரோட பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடணும். ஆனால் பெருப்பா சொன்னார், எனக்கு எதுக்குமா இதெல்லாம். அவர் எல்லாமே அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்காக அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால் பெரியப்பா இந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வச்ச ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு மனிதரை நாங்கள் இந்த உலகத்தில் எங்கள் கூட பிறக்க வச்ச அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி பெரியப்பா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் பெரியப்பாவோட 70வது வயது பூர்த்தி. அவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல் அவர் தொட்டிருக்காரு. அந்த காலத்துலலாம் ஒரு 60 வயசு ஆச்சுன்னா விழா வைப்பாங்க, கோவிலில் போய் சஷ்டியப்தை பூர்த்தி பண்ணி. அது ஒரு இன்டைரக்டாக ஒரு சிக்னல் மாதிரி சொல்லிடுவாங்க, எங்களுக்கு வயசாயிடுச்சு, எங்கள் கடமையெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். அது அப்போது கடமையெல்லாம் 60க்கு முன்னாடி முடிஞ்சிடும். இப்போ 60க்கு மேலே தான் கடமையே ஆரம்பிக்குது. அதனால் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்ட வேலை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இவங்கெல்லாம் எப்படியோ அந்த ஜென்ரேஷனை
தாண்டிட்டாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷனுக்கு தான், அடுத்த இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சின்ன சின்ன இந்த இளைஞர்கள்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கே ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்கள மாதிரி பெரியவங்கள்லாம் வந்து பல சைக்ளோன், தித்வா புயலெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வந்து எப்படி நம்ம வந்து சவால்களை சந்தித்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வீட்டு பெரியவங்க தான் நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமே. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த 3 விஷயத்துமே டிக்கு போடலாம் எங்கள் பெருப்பாக்கு. ஏன்னா இந்த 3த்தையுமே அவர் சொன்னார், இவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இவருக்கு வந்து இவர் இப்படிதான்றதுக்கோசம் பேர் வச்சதுனால இவர் இப்படி இருக்காரா, இல்லைனா முன்னாடியே இவர் இப்படி இருப்பாருன்றதுக்கோசம் அந்த பேர் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் குணசேகர் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி மிக நல்ல குணம் உடையவர் அவர். அவரை நாங்கள் இமேஜின் பண்ணும்போது அவர் எப்படி பெரியப்பா அப்படின்னா, எப்போவுமே ஒரு அமைதியான சாந்தமான முகம், ஒரு மெல்லிய சிரிப்பு, அப்படி தான் அவர் எங்கள் நினைவுக்கு வருவார். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நம்ம சாட் ஜிபிடியோ கூகுளையோ கேட்குறோம். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த காலத்து சாட் ஜிபிடி கூகுள்லாம் வந்து எங்கள் பெருப்பா தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே எங்கள் பெருப்பாக்கு ஃபோன் போட்டு, பெருப்பா இது எப்படி பண்ணுறது, ஊருக்கு போகலான் இருக்கோம், எந்த ரூட் போகலாம், எந்த பஸ் எடுக்கலாம், இந்த எலக்ட்ரிக்கல் வேலை இது இல்லை, எந்த எலக்ட்ரிஷியன் உங்களுக்கு தெரியுமா, ப்ளம்மர் தெரியுமா, எதனா வீட்டு லீக் ஆகுதுன்னா உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு எந்த விதமான உதவினாலும் அவர் வந்து உடனே சொல்லுவார். தெரியலன்ற வார்த்தையே வராது. தெரியலன்னா கூட நான் கேட்டு சொல்கிறேமான்னு சொல்வாரே தவிர்த்து எனக்கு தெரியலமா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அதே மாதிரி சாட் ஜிபிடியாவது சொல்லும், வெறும் சொல்கிறதோடு நிறுத்திக்கும். ஆனால் எங்கள் பெருப்பா கிட்டேருந்து வந்து கொஞ்சம் வர முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வரேம்மா அப்படின்னு சொல்வார். எதுனாலும் செஞ்சிடலாம், பண்ணிடலாம்மா, ஓகே பண்ணிடலாம், நான் வரேன்னு தான் சொல்லுவார் அவர். ஆனால் சில வாட்டி கொஞ்சம் லேட்டாக வருவார். ஏன்னா அவர் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்க மாட்டார், வேற எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ கிருஷ்ணர் அவதாரம் மாதிரி ஒரு பல அவதாரம் எடுக்க முடிஞ்சால் அவரும் வந்து அட் அ டைமில் 4-5 இடத்துல இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல ஒரு டைமில் ஒரு இடத்துல இருக்க முடியுன்றதுனால அவர் வந்து ஒரு இடத்துல தான் இருப்பார். இருந்தாலும் வருவார், லேட்டாக வருவார். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணுவார். என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார். ஸோ நம்மளுக்கெலாம் ஒரு 24 மணி நேரம் போதும் அப்படின்னா அவருக்கு ஒரு 48 மணி நேரம் கூட போதாது. ஸோ இந்த உதவி செய்கிறதுனால அவருக்கு பெரிய லாபம்லாம் எதுவும் கிடையாது. உதவி கேட்டாங்க, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்வார். அதை கால்குலேட் பண்ணி இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்துருந்தா அவருக்கு ஒன்றும் இருக்காது. அதனாலே வாழ்க்கையில் நிறைய பேர் மற்றவர்களை ஏற்றி விடும் ஒரு ஏணியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் நிறைய பேர் அவர் மேலே ஏற்றி விட்டுருக்காருன்னு தான் நான் சொல்லணும். குணசேகர் பார்ட் 2 என் தங்கச்சி கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவா. எங்கள் அம்மா எப்போவுமே 2 பேர் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க அப்பா, இன்னொன்று வந்து எங்கள் பெரியப்பா. சொல்லிகிட்டே இருப்பாங்க அவரை பற்றி. அப்பப்போ அவர் மூட்டையாக புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவரோட ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், அத்தனை பிறவிகளுக்கு அவர் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு அப்போ நினச்சி வாழ்த்திட்டே இருப்பார். எங்கள் ஆயா வந்து ரொம்ப உடம்பு இல்லாமல் இருக்கப்போ எங்கள் பெருப்பாவை கூப்பிட்டு, என் பொண்ணு ராணியை உன்னோட பொண்ணா நினச்சிக்கோமான்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பெருப்பா வந்து தர்மம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா ஒன்றுன்னா எங்கள் அம்மா வாயில் வர்றது வந்து கடவுள் பேர் கூட வராது, ஃபஸ்ட்டு எங்கள் பெரியப்பாக்கு தான் வரும். அந்த மாதிரி ஒன்று. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தோணைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எங்களை மாதிரி திக்கற்றவங்களுக்கு எங்கள் பெரியப்பா தோணை. நான் அது வந்து சந்தோஷமாகவும் கர்வமாகவும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எப்போ பெருப்பாக்கு கால் பண்ணாலும் அவர் கால் எடுப்பார், எடுக்காமல் இருக்கவே மாட்டார். அன்றைக்கி கூட வண்டியில் அவர் போயிட்டுருக்கேன், கால் அவர் ஃபோனில் அடிச்சுட்டே இருக்கு. நான்லாம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் கூட சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அம்மா தானே அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் யார் ஃபோன் வந்தாலும் அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம் ஒரு 1/2 மணி நேரம். பார்த்தா வந்து என்ன பெருப்பா பஸ் சவுண்ட்லாம் கேட்குன்னா நான் ரோட்டில் நிற்கிறேம்மான்னு. அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் நம்மளுக்கு கூப்பிடுறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணும், நம்ம தேவை, நம்ம ஹெல்ப் ஏதோ தேவைப்படுதுன்னு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவர் அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு.
இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா எங்கள் மேனேஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நோ சொல்ல கற்றுக்கோங்க, லேர்ன் டு சே நோ, அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி எங்கள் பெருப்பா வந்து எங்களோட கஷ்ட காலத்தில் நோ சொல்லியிருந்தா இன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் இந்த மாதிரி வந்து நின்று இருக்கவே மாட்டோம். எங்கள் எல்லா கஷ்ட காலத்துலேயும் எங்கள் பெருப்பா எங்கள் கூடவே இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து மேலோங்கி வந்திருக்கோம். அவர் வந்து எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணதில்லை, என் ஃப்ரெண்டு ஒரு கேரளா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது, அதுக்கு கஷ்டம்னும் போது ஃபஸ்ட்டு எங்கள் பெருப்பா போய் நின்னார். அதே மாதிரி என் டீம் லீட் ஒரு தெலுங்கு, அவங்களுக்கு யாருமே தெரியாது இந்த உலகத்தில், ஐ மீன் லைக் சாரி இந்த தமிழ்நாட்டில். உதவின்னும் போது ஃபஸ்ட்டு எங்கள் பெருப்பா போய் நின்னார். யார் எவங்க மூஞ்சி பேர் அவங்க வசதியானவங்களாம் எதுவுமே தெரியாமல் உதவி அப்படின்னா எங்கள் பெருப்பா ஃபஸ்ட்டு போய் நிற்பார். இவர் இவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்னா அதுக்கு பேக் போனாக உறுதி துணையாக இருக்கிறதே எங்கள் பெரியம்மா. அவங்க வந்து பெருப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன 66 வயசு ஆகுது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருப்பா வந்து அவங்க வந்து தாரம் சொல்லக்கூடாது, பெருப்பாவோட தாய் அவங்க. எப்போ நைட்டில் வந்தாலும் நான்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 2 தோசை சுட்டுட்டு எனக்கும் 2 எடுத்துகிட்டு வந்துருங்க சொல்லுவேன். ஆனால் அவங்க இன்றைக்கும் எந்நேரம் எப்போ பெருப்பா வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பணிவாக இதுவாக சாப்பாடு போட்டு அவரை பற்றி வாட்ச் பண்ணினே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க திடீர்னு கேட்பாங்க, இங்கே போனோம் நீங்களே போனீங்களான்னு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் பேசும்போது நான் கேட்டேன். எங்கள் பெருப்பாக்கு உட்காந்து அவங்க மனைவி கிட்ட ஷேர் பண்ணுற அளவு டைம் இல்லை, ஆனால் பெருமா வந்து வாட்ச் பண்ணினே இருப்பாங்க என்ன பெருப்பா பண்ணுறாங்கன்னு. அவங்க மொத்த குடும்பத்துக்கும் எது ஆரோக்கியம் எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பெருமா வந்து வீட்டை கவனிச்சுக்கவே தான் எங்கள் பெருப்பா வந்து வெளி உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து உதவி பண்ண டைம் இருக்குது. ரொம்ப நன்றி பெரியம்மா. நீங்கள் வந்து அவர் எங்களுக்கு அமைஞ்சது வரோன்னா நீங்கள் அவருக்கு அமைஞ்சது பெரிய வரோம். ரொம்ப நன்றி பெரியம்மா. எங்கள் பெருப்பாவோட நல்ல குணம், உதவி பண்ணுற நல்ல குணம் அவரோட நிற்கல, அவர் குடும்பத்தார் எல்லாருக்குமே இருக்குது. அவங்க பிள்ளைகள் அவங்க மருமகன்கள் எல்லாருக்குமே. பெருப்பா நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பண்ண உதவிக்கு கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க பெருப்பா. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பேசலாம். ஏன்னா கேக் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? வரீங்களா? வாங்க. நாங்கள் இங்கே ஒரு பாக்ஸும் விற்கிறோம். பேப்பர் யாராவது எழுதணும் அப்படின்னா மனசு விட்டு எழுதலாம். எங்கள் மாமாவினுடைய 70வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். குணசேகரன் என்ற பெயருக்கு ஏற்றவாறே அவர் குணத்திலே தங்கம். அதாவது சேகரம் என்றால் நிறைய சேமிப்பு என்ற அர்த்தம். அதுபோல் அமைதி, அடக்கம், உதவி செய்யும் குணம், மற்றவர்கள் மீது இரக்கம், யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் முன்னாடி போய் நின்று உதவி செய்யறது, இப்படி பல குணங்களை அடக்கியுள்ள சேகரித்து வைத்துள்ள குணசேகரன் என்ற பெயர் அவருக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. எங்கள் தாத்தா பாட்டி இவருடைய நல்ல குணங்களை ஏற்கனவே தீர்க்க தரிசி போல் பிற்காலத்தில் அவர் எப்படியெல்லாம் இருப்பார் என்று நினைத்து அவருடைய குணநலன்களை யோசித்து தான் இந்த குணசேகரன் என்ற இந்த பெயரையே வைத்திருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளலாம். மிகவும் பொருத்தமான பெயர். யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் முன்ன போய் உதவி செய்வார். அதே மாதிரி தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உழைப்பவர். இப்போ வாழ்க்கையில் பொதுவாகவே எல்லாருமே என் குடும்பம் என் குழந்தைங்க அப்படி சுயநலமாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து வீட்டையே மறந்துடுவார். நாட்டுக்காக உழைக்க சொன்னால் கூட உழைக்க ரெடியாக இருக்கார். இப்போ பாருங்க, கார்த்திகை நோன்பு வந்தது. அந்த கார்த்திகை நோன்புல அவர் வந்து இங்கே இல்லை, கேரளா சைடு போய் அன்னதானத்தில் ஈடுபட்டு இருந்தார். பாருங்க, அவருக்கு வந்து கார்த்திகை நோன்பு வீட்டில் இருக்கணும். மாமி ரொம்பவுமே எதிர்பார்த்தாங்க, மாமி ரொம்பவுமே ஃபீல் பண்ணாங்க. நாங்களும் நினச்சோம் எப்பவுமே அவர் இருப்பார் கார்த்திகை நோன்புக்கு. இந்த முறை தான் அவர் வந்து அந்த அன்னதான பணியில் ஈடுபட்டார். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்துக்காக இவர் முழு முயற்சியோடு ஈடுபடுறாரு. உண்மையிலே இது பெருமைக்குரிய விஷயம். எல்லாருமே போதும் போதும்னு சொல்லக்கூடியது வேற எதுவுமே இல்லை. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்க, போதும்னுவாங்க. அந்த மாதிரி அந்த அன்னதானம் சிறந்த தானம், அதுக்கான முயற்சியை நிறையவே எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்ன்ற மாதிரி அவர் எந்த ஒரு வேலைனாலும் சரி அதை முடிச்சு தான் அவர் சாப்பிடணும், தூங்கணும், எதையுமே நினைக்க மாட்டார். எதையுமே பொருட்படுத்தாது அந்த வேலையை முடிக்கிறதுலையே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் அனைவருக்கும் மிகவுமே
நல்லா கவனித்து அவரோட எப்பவுமே சபரிமலை யாத்திரை போகிறவங்கெல்லாம் எல்லாருமே இது வரைக்கும் புகழ்ந்து தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரையுமே அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ மற்றவங்களெல்லாம் சாப்பிட வச்சு நல்லா வழி நடத்தி மிகவும் அருமையாக அழைத்து கொண்டு செல்வார். அதே மாதிரி எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனைனாலும் முன்னே வந்து நிற்பார். எல்லா கவலைகளுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருப்பீங்க, அப்படி வாழ்த்திட்டே இருப்பார். ஸோ அவரோட வாழ்த்து தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம நல்லா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்த ஒரு தொழில் யாராவது எந்த ஐடியாஸ் கேட்டாலும் அதை சிறப்பாக சொல்லுவார். எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்றதுக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கைகளை உதாரணங்களை கொடுத்து முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காரு. அதே மாதிரி மாமியும் அந்த அளவுக்கு மாமாவோட உறுதுணையாக இருந்து மாமா எங்கே இருக்காருன்னா அவர் எங்கேயாவது யாருக்காவது உதவி செய்துட்டு இருப்பார், யாருக்காவது பஞ்சாயத்தில் இருப்பாருன்னுவார். எல்லா பஞ்சாயத்துலேயும் கிட்ட இருந்து நல்லா சுபமாக சரி பண்ணி வைப்பார். இப்படி நிறைய பல குணங்களை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து மற்றவங்களோட உதவி, மற்றவங்களோட பாடுபடுறது, மற்றவங்களுக்காக பாடுபடுறது, இதை மட்டுமே முழு மூச்சாக கொண்டு பாடுபட்டு இருக்காரு. அதாவது நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் வரிசையில் இவரையும் விட்டால் நாட்டுக்காகவே பாடுபட தொடங்கிடுவார். அந்த வரிசையில் இவரையும் சொல்லலாம். இப்படி நிறைய பற்றி புகழ்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா நீ பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா முன்னுக்கு வருவேன்னு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். இந்த ஆர்வத்தை தூண்டுறதுன்றதே மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி எல்லாருடைய நலனுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற எங்கள் மாமா, மாமி மற்றும் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் குடும்பத்துடன். நீங்களும் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் குடும்பத்துடன். ஹலோ நோடிகள், தயவு செஞ்சு எங்களுக்கோசம் காத்துருங்க. ஒன்றும் இல்லை, அவரோட 70 வயசு வந்துட்டாரு. அவரோட புத்தகத்தில் முதல் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். அவர் வாயால் சில வார்த்தைகள் நம்மளா பேசுகிறோம், ஓரிரு வார்த்தைகள் அவரையும் பேச வைக்கலாம் அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. ரஞ்சன் அன்லாக். எனக்கு கேட்க தான் தெரியும். இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் பெருப்பா. ஒன்றும் இல்லை, உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, உங்கள் பூர்வீகம் எது பெருப்பா? பழவேற்காடு மேம். பழவேற்காடு. நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு 8 வயசு இருக்கப்போ வந்துருப்போம். 8 வயசுல? ஓகே. உங்களே கரெக்ட் பண்ணுறாங்க பெரியம்மா. 8 10. சரி, ஓகே. உங்கள் வீட்டில் லைனா பெண் குழந்தைகள் எத்தனை அக்கா? எனக்கு 4 அக்கா. அடுத்து முதல் பையன் நீங்க தான்? இல்ல, எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர். ஓகே ஓகே. அதனால உங்க அக்காக்கெல்லாம் நீங்க ரொம்ப செல்லமா? உங்க அம்மா அப்பாக்கு செல்லமா? எங்க அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எங்க அக்கால எல்லா அக்காவுமே உங்க மேல அன்பா செல்லமா தான் இருந்திருக்காங்க. எல்லாரும் நாங்க ஒருத்தமையா தான் இருப்போம். இல்ல இருந்தாலும் அம்மா அப்பாக்கு ஒரு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணாங்களா கேக்குறேன். அம்மா இருக்கிறப்போ எவ்வளவு செய்வாங்களோ அதோட நல்லாவே செஞ்சிருக்காங்க எங்க அக்காக்கெல்லாம். ஒரு அம்மாக்கு பதிலாக பல அம்மாக்கள் அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க, அதுதான் உண்மை ஆக்சுவலா வந்து. அதே மாதிரி அப்பாக்கு பதிலாக இவரும் எல்லாருக்குமே ஒரு அப்பாவா இருந்திருக்காரு, அதுதான் உண்மை. நீங்க இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்ச ஸ்கூல் எது பெருப்பா? எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்ப இனிமையான நாட்கள் அப்படின்னா அது பள்ளி பருவம் தான். நீங்க படிச்ச ஸ்கூல் பெருப்பா? MCTM புரசவாக்கத்தில், அதுக்கடுத்து SSV ஹை ஸ்கூலில் படித்தோம், சவுகார்பேட்ல. ஓகே ஓகே. ரொம்ப சிறந்த நண்பர் அந்த வயசுல உங்களோட சிறந்த நண்பர்னா உங்க மனசுக்கு வரவங்க யாரு? எனக்கு வாழ்க்கையில உண்மையிலே நண்பர்கள்னு எல்லாருக்கும் நான் நல்லபடியாக பழகணும்னு குறிப்பிட்டு எல்லாருக்கும் நான் ஈக்குவல் வேல்யூ கொடுப்பேன். பெஸ்ட் படிலாம் இல்லை உங்களுக்கு அந்த டைம்ல? எல்லாருமே படிஸ் தான். சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸ்கூல் டைம்ல வந்து அவர் ஆக்சுவலா ஒரு ஃபுட்பால் பிளேயர். இது வந்து எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா என் பையன் படிக்கிற ஸ்கூல்லோட PT மாஸ்டர் இவருக்கு எடுத்திருக்காரு. அப்போ பெருப்பா சொன்னாரு, நம்பர் முடிஞ்சா வாங்கி கொடுமா, எனக்கு நல்லா தெரியும் அவரை. எப்படி சொல்றது பெருப்பான்னா, நீ ஃபுட்பால் குணசேகர்னு சொல்லு, அவருக்கு தெரியும்னாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் அவர் நல்ல ஃபுட்பால் பிளேயர். என்ன பெருப்பா ஃபுட்பால் இப்போ அப்போ அந்த காலத்துல நல்ல இந்த பிளேயரா? நீங்க பெஸ்ட் பிளேயர்ல பிளேயர், ஸ்கூல் பிளேயர் நல்லா ப்ளே பண்ணுவீங்க. பெஸ்டா இருந்தா என்னோட லெவல்ல மாறி இருக்கும் பிளேயர். ஓகே ஃபைன். நீங்க வந்து ஐயப்பன் பக்தர் ஆனதுக்கு காரணம் என்ன? யாரை பார்த்து நான் மாலை போட்டீங்க? அந்த பக்தி யாரு கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது? நீங்க பேச போறீங்களா?
ஓகே, இதுக்கு வந்து உங்க வைஃப் பதில் சொல்றாங்களா? மாலை போட்டுக்கிறதுக்காக சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம்மா. குருசாமியோட மனைவி பேசுகிறேன். அவருக்கு இருமுடிக்காக கேட்டாங்க. இருமுடி ஃபஸ்ட்டு ஐயப்ப மலைக்கு என்ன காரணத்துக்காக ஃபஸ்ட்டு போட்டதுன்னு கேட்டாங்க. கொட்டிவாரத்தில் ஒரு வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து கால் வலி வந்தது அவருக்கு. கால் வலி வரப்போ ஓனர் சொன்னாங்க, மலைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தப்புறம் அவருக்கு சரியாயிடும், மலைக்கு அனுப்புமா அப்படின்னாரு. 82 அப்போ ஃபஸ்ட் வாட்டி மாலை போட்டார். அப்போ போயிட்டு வந்து சரியாச்சு. அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாரு. ஓகே, அப்போத்துலேருந்து ஐயப்பன் கூப்பிட்டுருக்காரு. பெருப்பாக்கே தெரிஞ்சிருக்குமா தெரியல இந்த ஆன்சரு. பெருமா கரெக்டாக சொல்கிறாங்க. சூப்பர் பெரியமா. ஆக்சுவலாக பெருப்பா வந்து இங்கேருந்து ஐயப்பன் மலைக்கு நடந்தே போனார். அவரோட ஒரு பிரார்த்தனை கோசம் நீ கொடுக்குறியா, கொடுக்குற வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லி இங்கேருந்து நடந்து பயணம் போனார். அதுக்கான ரிசல்ட் தான் நம்ம ஸ்ரீராம். ஆக்சுவலாக அவர் வாழ்க்கையில் பல அதிசயங்களை வந்து இறைவன் வந்து ஓகேப்பா நான் உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்னு செஞ்சிருக்காரு. அதுல ஒரு மிராக்கிள் தான் நம்ம ஸ்ரீராம். ஆக்சுவலா அடுத்து வந்து நீங்க நிறைய பேருக்கு உதவி இருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு அவசரம் அப்படின்னா யாருக்கு ஃபோன் போடுவீங்க? உங்களோட சாட் ஜிபிடி. இது ஒரு சிக்கலான கேள்வி. எல்லாருக்கிட்டே கான்டாக்ட் இருக்கு. எதுக்கு யாருக்கிட்ட போனோம் வேலை முடியுமோ அவங்க கூட நான் கனெக்ட் பண்ணி என் வேலையை முடிச்சுருவேன். ஓகே 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 பெருப்பா. உங்க ஒரு வாழ்க்கையில ஒரு தருணத்தை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இது சக்தி இருந்ததுன்னா நீங்க எந்த தருணத்தை மாற்றணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட ஒத்துமையா வாழணும். அதுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். இனிமேலும் செய்வேன். என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு இருப்பேன். அதுதான் நான் எதிர்பார்க்குற தருணம். ஓகே, தேங்க்யூ பெருப்பா. இந்த ஜெனரேஷனுக்கு உங்க 70 கால பயணம் இல்லையா, எல்லாருமே ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்க அனுபவத்தை பகிர்வாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த 70 வயதுல நீங்க கத்துக்கிட்டது சில விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்க ஜெனரேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸோ டிப்ஸோ நீங்க கொடுக்கலாம். அட்வைஸ்ன்றது ஈஸி எல்லாருக்கும் கொடுக்கறது. பட் அது மாதிரி நடக்கணும். நான் என் லைஃப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடந்திருக்கேன். எல்லாரும் தெய்வ பக்தியோட குடும்பத்தோட ஒத்துமையாக வாழணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள், ஆசை எல்லாமே. அதே மாதிரி கணவன் மனைவி இருவரோட மனசு விட்டு பேசி ஒத்துமையாக இருக்கணும். அது நம்ம நடந்தால் தான் நம்ம பசங்க அது மாதிரி நடப்பாங்க. நம்ம பேர பசங்களும் அது மாதிரி நடப்பாங்க. நமக்கு வந்து சின்ன வயசுல பசங்களுக்கு தெய்வ பக்தி உண்டு பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையானது ஒரே இது, அதுதான் மந்திரம். எல்லாருக்கும் வந்து தெய்வ பக்தி உண்டு பண்ணணும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து விபூதி வைக்கணும், நாம வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை அவங்கள நல்லபடியாக வழி நடத்தணும். அவங்க ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும், நமக்கும் நிம்மதியாக இருக்கும். 100% இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம்தான். ஒரு சிலர் லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டு நீங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கினீங்கன்னா நல்லது எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி. அமைதியா காத்திருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றிம்மா. எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்கிறவங்களுக்கும் நன்றி. வணக்கம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போவோம். இல்லடி, அனைவருக்கும் சொல்கிறேன். இந்த நம்ம குழந்தைங்க அவ்வளோ அழகாக அவங்க பெருப்பா பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. குழந்தைங்க மனசில் இருக்கிறது அழகாக பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமியோட ஆசீர்வாதம் கிடச்சி சாமியே சரணமையும். From good friends
சரி